அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, வரும் ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம். 5 ராசிக்கு மனோரீதியான பாதிப்புகளும் செல்வ ரீதியான பாதிப்புகளும் இருக்க போகிறது. எந்த நேரம் சந்திர கிரகணத்தின் உச்ச நேரம், அந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது போன்ற விஷயங்களை இந்த பதிவில் பதிவு செய்கிற, முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும். வாழ்க. செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம். அதிகாலையில் தொடங்கக்கூடிய பௌர்ணமி நடு இரவில் முடிகிறது. ஆனால் கிரகண நேரம் எப்போ அப்படின்னா, எக்ஸாக்டாக வரும் ஞாயிற்றுக்கிழமை சரியாக இரவு 9:52 PM இருந்து 1:52 PM. இந்த 4 மணி நேரம் நீங்கள் தயவு செய்து எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள், எந்த விதமான தீங்குகளையும் செய்யாதீர்கள், எந்த விதமான எதிர்மறைகளையும் நினைக்காதீர்கள், எந்த விதமான புலம்புறது திட்டுறது சண்டை போடுறது போன்ற காரியங்களை செய்யாதீங்க. மாதமாக இருக்கிறவங்க பெண்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பூஜை கடையில் போய் தர்பை புல்னு ஒரு புல் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணி எல்லா இடத்துலையுமே வச்சுக்கோங்க. அந்த 9 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு பாத்திரங்களை எல்லாம் கழுவி வச்சுருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லது அந்த நேரத்தில் உறங்கவே சென்றீங்கனாலும் தவறே இல்லை. சக்தி மிக்க நேரம், அந்த சக்தியை நம்மளோட உடல் மனம் தாங்காது அப்படிங்கிறது தான். அதில் மிக முக்கியமாக 5 ராசிகளுக்கு கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும். இந்த 5 ராசிகள் அப்போ சரியாக சந்திர கிரகணத்திற்கான சாந்தி செய்யணும், நிவர்த்தி செய்யணும். அந்த ராசிகள் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திருவாதுரை, சுவாதி, திருவோணம். இந்த நட்சத்திரக்காரங்க அனைவருமே கண்டிப்பாக நீங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு அசைவ உணவு எடுக்காமல் இறைவன் எண்ணத்தையோடையே இருந்து விரதம் இருந்து வழிபாடுகளை செய்யணும். அவர்களுக்கு கிரகணத்தில் இருந்து பாதிப்புகள் வரும், அதனால் கவனமாக இருக்கிறது. கிரகணம் அப்படிங்கிறது சந்திரனை நாகம் முழுங்குவது போல ஐதீகம். அதாவது ராகுவும் கேதுவும் நிழற் கிரகங்களாக இருக்கக்கூடியது சந்திரனை கவரும். அந்த நேரத்தில் இயல்பாகவே மனோரீதியான பிரச்சனைகள் 12 ராசிக்கும் ஏற்படும். நான் சொன்ன ராசிகளுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்கணும். கிரகணத்துக்கு முன்னாடி குளிச்சுடுங்க. கிரகணம் முடிஞ்சிட்டு ஒரு கையளவு கல்லுப்பு எடுத்து அதை குளிக்கிற தண்ணியில் போட்டு அதற்கப்புறம் கிரகணம் முடிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு நெற்றி முழுவதும் திருநீர் வைத்துட்டு உறங்குங்கள். கிரகண காலத்தில் மந்திர ஜபம் செய்தால் 1000 மடங்கு பலன். வாய்ப்பு இருக்கிறவங்க மந்திர ஜபம் செய்யலாம். என்னங்க மந்திர ஜபம் செய்யலான்னா, சந்திரனுக்கான மந்திரமான ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யலாம். அப்போ ராகுக்கு எதுதான் சந்திரனை முழுங்குது, அதனால் விநாயகர் வழிபாடுகளை செய்யலாம். ஏன்னா ராகுக்கு எதிரே தன்னோட தொப்புள் அருணாக்குடியாக கட்டியிருக்கிறவர் தான் நம்ம விநாயக பகவான். அதனால் ஓம் விக்னேஸ்வராய நமோ நம, ஓம் விக்னேஸ்வராய நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை அந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து எழுதுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஸோ இதை மனதில் வச்சுக்கிட்டு கவனமாக அனைவருமே இதை கடைபிடியுங்கள். நல்லது நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். அன்றைய தினத்தில் நான் சேலத்தில் பணவளக்கலை பயிற்சி வச்சுருக்கேன். அன்றைய மாலை நேரத்தில் சிறப்பு சத்யநாராயண பூஜை நடக்குது. அதை தொடர்ந்து சந்திர கிரகணத்துக்குரிய மிக சூட்சமமான எந்திரங்களை என் கையாலேயே எழுதி பூஜை பண்ணி மந்திர உருவேற்றி உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம். உங்களுக்கும் சகல காரிய சித்தி எந்திரம் வேண்டுமென்றால் கிரகண காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். பூஜை பண்ணி தர இருக்கின்றோம். தேவைப்பட்டால் உடனே தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க. பூஜை பண்ணி உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பி விடுகின்றோம். மோஸ்ட் பவர்ஃபுல் எனர்ஜைஸ்டு எந்திரமாக இது இருக்கும். ஸோ விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும். பணவளக்கலை பயிற்சி வகுப்பு செப்டம்பர் 7 சேலம், செப்டம்பர் 14ஆம் தேதி திருச்சியில் நடைபெற இருக்கின்றது. கலந்து கொள்ளுங்கள், வளம் பெறுங்கள், வாழ்க.